எல்லாருக்கும் நிறைய துணி இருக்கு போல அளவுக்கு. ஆமா, ஒரு வாரத்துக்கு துணியை கூட்டி வச்சிட்டு வாரத்துல ஒரு நாள் குளத்துல வந்து அலவியது. ஏக்கா, எல்லா குளத்துலயும் தண்ணி தீந்து வருது. நம்ம குளத்துல மட்டும் தான் தண்ணி இருக்கு. எல்லாரும் இந்த குளத்துல தான் குளிக்க வராங்க இப்ப. ஏ ராசாத்தி, இது பக்கம் நின்னு குளி, ஆழத்துல போயிடாதா. சிட்டு, நீ துணி துவைக்கலையா? அப்படியே இருக்க, இடம் தான் இருக்குல்ல, துணியை துவை. ஏமா, குளத்துல நிறைய மீன் இருக்கேன், எல்லாரும் பிடிச்சிட்டு போறாங்க. நானும் பெரிய ஒரு டவல் கொண்டு வந்திருக்கேன், மீனை பிடிப்பமா இதுல இருந்து. என்ன சிட்டு, மீன் இருக்கா? வா வா, துணி அப்புறம் துவைக்கலாம். நம்ம மீனை பிடிப்போம் முதல்ல. நல்லா இருக்கா, அதுவும் சிலோப்பியா மீன் உண்டு, நல்லா இருக்கும் கிழங்கு கூட வச்சு சாப்பிடும்போது. ஏக்கா பாத்தீங்களாக்கா, தண்ணியில கால் வைக்க முடியல, ஜில்லுன்னு இருக்கு. வசந்தரா, அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு தண்ணி இருந்தாதான் குளிச்ச போலே இருக்கும். குளிச்ச போலேயே நல்ல துணி இந்த குளத்துல வந்து துவைச்சாதான் நல்ல அழுக்கம் போகும். என்ன சிட்டு, இவ்வளவு நேரம் மீனை பிடிச்சு பிடிச்சு பாக்குறோம், ஒரு மீன் கூட எட்ட மாட்டேங்குதே, எங்க போகுது? சுபத்ராக்கா, நீங்க அந்த மூலையில பிடிங்கக்கா, உள்ள அப்படியே அரிசி கொண்டு வாங்க, அப்பதான் கிடைக்கும். அக்கா, ஒரு மீன் மாட்டிக்கிட்டு, ரொம்ப பெருசு இல்ல, சின்னதான். சரி, இந்த இடத்துலயே நம்ம அரிப்பாக்கா, நிறைய கிடைக்கும். சிட்டு, மீன் கிடைச்சிருக்கே. சரி, அந்த பக்கமே பிடி. என்ன சுமதி அக்கா, மூழ்கி இவ்வளவு நேரம் ஆகுது, வெளியில வரவே மாட்டேங்கிறீங்க அக்கா. சின்ன வயசுல தண்ணிக்குள்ள மூழ்கி எழும்பி வாரது, 100 டைம் மூழ்கி அப்படியே இருப்போம். யாராவது ஒருத்தங்க கவுண்ட் பண்ணுவாங்க. ஆமா சுமதி அக்கா, அதெல்லாம் ஒரு காலம், சின்ன வயசு. இனி கிடைக்குமா? நளினி, நீ எண்ணுவியா? நான் மூழ்கி உள்ள இருக்கேன். என்னக்கா, இந்த வயசுல போய் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க? வேண்டாத இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன சிட்டு, ஒரு இடத்துல நின்னு குளி, அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கியா? ஏமா, நீ மூழ்க வேண்டாம், நான் மூழ்கிட்டு இருக்கேன். நீ என்ன, நான் எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள இருக்கேன்னு. என்ன எல்லாம் மூழ்கிட்டான் போல. சிட்டு, எவ்வளவு நேரம் எங்க போற? இதுல தானே இருக்க, எழும்பி வெளில வா. என்னக்கா, சிட்டுவ காணல. என்னக்கா, கூப்பிட்டு பாருங்கக்கா. ஏ வசந்தா, நீயும் பயந்து மத்தவங்களே பயம் காட்டாத. எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. சிட்டு வெளில வருவா, அவ இன்னைக்கு பண்றா, என்னை வரும்போது இப்படிதான் பண்ணுவா. என்ன, எல்லாரும் பயந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் கவுண்ட் பண்ணீங்க? நான் எவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சிட்டு உள்ள இருந்தேன். உங்களால யாரால இருக்க முடியுமா? சிட்டு, வேண்டாத்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. மூச்சு அடைக்கிட்டு உள்ள இருக்கேன்னு சொல்லிட்டு செத்துக்கிட்டுன்னு போயிடாத. அப்புறம் உன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எங்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. போங்கம்மா, எப்போவாது ஒருக்கா குளத்து குளிக்க வாரது. குளத்து வரும்போது தான் இப்படி விளையாட எல்லாம் முடியும். வீட்டுல இருந்து குளிக்கும் போது ஒரு குளிக்கிற போலயே இல்ல, தெரியுமா? சரி, எல்லாரும் குளிச்சது போது, நிறைய நேரம் ஆகுது, போவோம். வீட்டுல எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. ஏ, ஒரு 10 நிமிஷம் கூட. நான் இந்த துணியை துவைக்கல, துணியை துவைக்காம மீன் அங்க பிடிச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களா? சரி சுபத்ரா, நீ போய் என்ன துணியை துவ, அதோ நாங்க குளிச்சுட்டு நிக்கோம். சிட்டு, நீ துவைக்கல, போய் துணியை துவ. எவ்வளவு துணி இருக்கு, இதெல்லாம் எப்படி துவைச்சு முடிக்க போறணும்? இவங்க எல்லாம் நிப்பாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் குளிச்சு முடிச்சு அதுவும் எல்லாம் அதுக்கு பாட்டுக்கு போகும், நம்மள தனியா விட்டுட்டு போகும். என்ன ஸ்லோப்பியா மீனே, என்ன பாக்குற? நான் இன்னைக்கு உன்னை கறி வச்சு தின்ன போறேன். நல்லா இருக்குல்ல தண்ணி, குளிக்கிறது குளிமையா இருக்கு. ஷோ, என்னைக்கு வந்தாலும் நல்லா இருக்கும். பார்த்து, நம்ம வாரத்தில் ஒரு நாள் 2 நாள்னு வாரம். சரி, இந்த நேரம் வந்தா கரெக்டா இருக்கும் நமக்கு. என்ன சுபத்ரா, துணி அரைவி முடிஞ்சா? நாங்க கரையாரவா? கரையாறி நிக்க உனக்கு. ஏக்கா, ஒரு 5 நிமிஷம் கூட குளிங்க அக்கா, எனக்கு இப்ப முடிஞ்சிடும். நீங்க கரையாருனா நிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால குளிங்க. சுபத்ராவுக்கு நம்ம எல்லாரையும் பத்தி தெரியும், அதான் அவன் முன்னேற்பாடாவே சொல்றா. அக்கா, ஸ்லோப்பியா மீன் அந்த அளவு கிடைக்கல இல்ல. இந்த 4-5 மீன் இருக்கு, யாருக்கும் ஒண்ணும் பத்தாது. என்ன நன்னி, மீன் பிடிச்சது நாங்க, நீங்க துணி துவைச்சிட்டு இருந்தீங்க. யாராவது எங்களை ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல இல்ல, அதனால யாருக்கும் மீன் இல்ல, எனக்கும் சிட்டுக்கும் மட்டும்தான். நீயும் சிட்டுவும் வச்சிடுங்க, நாங்க கிளம்பு, எங்களுக்கு நேரம் ஆகுது. என்ன சுமதி அக்கா, கிளம்ப இல்லையா? எடுத்து தலையில வைங்க, போவோம், நேரம் ஆகுதுல்ல. ஆமா, எல்லாரும் துணியை எடுத்து வச்சாச்சு, மீன் கொண்டு வரலையா? மீனை எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சிங்கல்ல, மீனை எடுத்து வைங்க. ஐயோ, மறந்தே போச்சு சுமதி அக்கா. சரி, நான் கீழே
வச்சுட்டு எப்படி கொண்டு போறதுனே தெரிய மாட்டேங்குது. சுபத்ராக்கா உங்களுக்கு வேணா ரெண்டு வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வைங்க. மீதி எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல தென்னந்தோப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல கொண்டு போய் பொரிச்சு சாப்பிடுவாங்க்கா. கிழங்கு உண்டு இல்ல அது பக்கத்துல. வேண்டாம் சிட்டு, எல்லாத்தையுமே நம்ம தோப்புல போய் இருந்து பொரிச்சு சாப்பிடுவோம். எதுக்கு நான் ரெண்டெண்ணத்தை கொண்டு வீட்டுல போய் வீடு நார் எடுக்கும். அது நல்ல தொழிவாகதான் எல்லாம் இருக்கும். சரி மசம் நின்றுட்டு இருக்காதீங்க, வாங்க போவோம், நேரம் ஆகுது. என்ன வசந்தா பொண்ணு தானா? அவ வீட்டு போயிட்டாளா அப்பவே? ஆமாக்கா, அவ போயாச்சு வீட்டுக்கு.